நானாட்டான் கமலர் சேவைகள் நிலையத்தின் ஏற்பாட்டில் நிலைபேறான வீட்டுத் தோட்டம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் விதைகள் மற்றும் நாற்றுகள் வழங்கும் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியளவில் நானாட்டான் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. நானாட்டான் பிரதேச செயலாளர் சிவசம்பு கனகாம்பிகை தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு விதைகள் மற்றும் நாற்றுகளை வழங்கி வைத்தார். குறித்த நிகழ்வில் கமநல அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நமது கமத்தொழில் பெருந்தோட்ட அமைச்சின் ஊடாக கமநல திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் நாடு பூராகவும் 1 லட்சம் நிரந்தரமான நிலைத்திருக்கக்கூடிய வீட்டுத் தோட்டத்தினை உருவாக்கும் நோக்குடன் இன்றைய நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்விலே ஆரம்ப நிகழ்விலே சுமார் 50 பயனாளிகளுக்கு வீட்டுத் தோட்டங்கள் உரிய விதைகள் மற்றும் நாட்டுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்க ஏற்பாடாகி இருக்கின்றது. அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்துக்கு இவ்வருடம் 3 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இத்திட்டத்திலே 1100 பாதுகாக்கப்பட்டு அடுத்த வருடமும் இதற்குரிய நிதி ஒழுங்குகள் தொடர்ச்சியாக பேணப்பட்டு வரும். அதான் இத்திட்டத்தினுடைய சிறப்பம்சம். வளமையாக நாங்கள் வீட்டுத் தோட்டங்களை செய்யும் போது வீட்டுத் தோட்டங்களுக்கு அன்று ஒரு நாட்டுப் பொருட்களையோ விதைகளையோ வழங்கிவிட்டு அந்த திட்டத்தை அவர்கள் முடிவெடுத்து விடுவோம். இத்திட்டத்திலே இன்றைய தினம் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினாலே முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்ற அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அந்த விவசாய வீட்டு தோட்டம் செயற்திட்டத்தின் அந்த அறிமுக நிகழ்வு மிகவும் முக்கியமானது, பயனுடையது. ஏனென்றால் அது ஏற்கனவே பல விவசாய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு கால் விதைகளை கொடுக்கிறது, அப்புறம் அது அப்படியே மேற்பார்வையால் கைவிடப்படுற நிலைமைகள் காணப்படுது. உண்மையில இந்த திட்டம் இது சஸ்டைனபிள் ஹோம் கார்டன் என்ற அந்த திட்டம் உண்மையில அது வருடந்தோறும் ஒவ்வொரு வருடமுமே உங்களுக்கு இந்த வீட்டு தோட்டத்துக்குரிய உதவியினை வழங்குவதன் ஊடாக உங்களது வீட்டு தோட்டத்தை விருத்தி செய்வதற்காக முன்னெடுக்கப்படுகிற ஒரு திட்டமாக காணப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு சுத்தமான ஆரோக்கியமான மரக்கறிகளை உங்கள் உணவுக்கு பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் நிலத்தில் ஒரு பரப்பிலே அது 10% ஒரு பரப்பிலே நீங்கள் அதற்குரிய அந்த விவசாயத்தை செய்வதன் மூலம் நாங்கள் இந்த எங்களுக்கு தேவையான நல்ல நஞ்சற்ற ஆரோக்கியமான மரக்கறியினை பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது.